ஈரோடு அருகே ஸ்கேன் செய்த வந்த கர்ப்பிணியின் வயிற்றில் குழந்தை இல்லை என அரசு மருத்துவர் கூறிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. கோபிச்செட்டிப்பாளையம் அடுத்த போக்குவரத்து நகர் பகுதியைச் சேர்ந்த மோகனசுந்தரி கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு கருவுற்றுள்ளார். அயலூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவம் பார்த்து வந்த மோகனசுந்தரி வயிற்றில் இருக்கும் சிசுவின் உடல் நலன் குறித்து அறியும் ஆர்வத்தில் சிறுவலூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஸ்கேன் செய்துள்ளார். மோகனசுந்தரியை பரிசோதித்த அரசு மருத்துவர் ஆனந்தி வயிற்றில் குழந்தை இல்லை என கூறியதாக சொல்லப்படுகிறது. இது போன வாரம் ரிப்போர்ட்டு குழந்தையே இல்லைன்னு எழுதி கொடுத்து அவதூறாக பேசியிருக்காங்க. இந்த டேட்லேயே தான் நாங்கள் போயிட்டு ப்ரைவேட்டில் ஒரு ஸ்கேன் பண்ணோம். குழந்தை நல்லா இருக்கு, ஹார்ட் பீட்லேருந்து எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டு பதறிப்போன மோகனசுந்தரி கண்ணீருடன் கணவரிடம் முறையிட்ட நிலையில் கோபியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் மீண்டும் ஸ்கேன் செய்துள்ளனர். இதில் குழந்தை ஆரோக்கியத்துடன் இருப்பதாக தனியார் மருத்துவர் தெரிவித்துள்ளார். என் ஒய்ஃபுக்கு வந்து மன திருப்தி இல்லாம அவங்க இன்னும் ஃபீல் பண்ணி அந்த கஷ்டத்திலே தான் இருக்காங்க. ஒரு வாரமா அவங்க நல்லபடியா இருந்ததா இல்லை. ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு பார்த்துட்டு தான் நம்ம வரும். மீண்டும் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு வந்த மோகனசுந்தரியின் உறவினர்கள் அங்கிருந்த மருத்துவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மருத்துவர் ஆனந்தியிடம் விசாரிப்பதாக மருத்துவமனை நிர்வாகம் தரப்பில் உறுதியளித்த நிலையில் அனைவரும் கலைந்து சென்றனர். காஞ்சிபுரத்தில் துரியோதனன் படுகளம் நிகழ்ச்சி களை கட்டியது. மகாபாரத போரின் இறுதிக்கட்டமான துரியோதனன் படுகளத்தை கண்முன் நிறுத்திய காட்சிதான் இது. காஞ்சிபுரம் பூக்கடைச்சத்திரம் பகுதியில் உள்ள திரௌபதி அம்மன் கோயிலில் மகாத்சவ மகாபாரத விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடந்த 2ஆம் தேதி கொடியேற்றத்துடன் திருவிழா தொடங்கிய நிலையில் சிகர நிகழ்வான துரியோதனன் படுகளம் கோலாகலமாக நடைபெற்றது. பிரம்மாண்டமாக துரியோதனின் உருவ பொம்மை அமைக்கப்பட்டது. மேலும் கட்டை கூத்து கலைஞர்களால் பீமன் துரியோதனன் போர்க்காட்சி தத்ரூபமாக காட்சிப்படுத்தப்பட்டது. துரியோதனன் படுகளத்தை தொடர்ந்து முரத்தால் அடிக்கும் நிகழ்வு நடைபெற்றது. தொடர்ந்து நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் பக்தர்கள் தங்களது நேர்த்திக்கடன்களை செலுத்தினர். கோவை மாவட்டம் வால்பாறை அருகே யானை தந்தங்களை கடத்துவதற்கு உடந்தையாக இருந்த வனத்துறை ஊழியர்கள் உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் தந்தங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. மானாம்பள்ளி அடுத்த கவர்கர் பகுதியில் 3 மாதங்களுக்கு முன்பு தந்தங்கள் வெட்டப்பட்ட நிலையில் சடலமாக கிடந்த ஆண் யானையை மீட்ட வனத்துறையினர் தந்தங்களுக்காக யானை கொல்லப்பட்டதா என்ற கோணத்தில் விசாரணை நடத்தினர். வழக்கு தமிழ்நாடு வனவிலங்கு குற்றத்தடுப்பு புலனாய்வு குழுக்கு மாற்றப்பட்ட நிலையில் தாய்முடி எஸ்டேட் பகுதியில் சந்தேகத்திற்கிடமாக சுற்றித் திரிந்த சிலரை பிடித்து வனத்துறையினர் விசாரணை நடத்தினர். அதில் 3 மாதங்களுக்கு முன்பு இறந்த யானையின் தந்தங்களை வெட்டி எடுத்து சென்னையில் உள்ள சிலருக்கு விற்க முயன்றதும் அதற்கு வேட்டை தடுப்பு காவலர் வனக்காப்பாளர் ஆகிய இருவர் உடந்தையாக செயல்பட்டதும் கண்டறியப்பட்டது. இதனையடுத்து வன ஊழியர்கள் 2 உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் 2 யானை தந்தங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. விடுமுறை என்பதால் கன்னியாகுமரியில் சூரிய உதயத்தை காண குவிந்த கூட்டத்தின் ஒரு பகுதிதான் இது. நாட்டின் தென்கோடியில் அமைந்துள்ள கன்னியாகுமரிக்கு நாள்தோறும் வெளிமாநிலங்கள் மட்டுமின்றி வெளிநாடுகளில் இருந்தும் திரளான சுற்றுலா பயணிகள் வருகின்றனர். இந்நிலையில் வார இறுதி நாளையொட்டி வழக்கத்தை விட கன்னியாகுமரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்தது. அதிகாலையிலேயே வந்த சுற்றுலா பயணிகள் சூரிய உதயத்தை கண்டு ரசித்தனர். சூரிய உதயம் பார்க்க தான் வந்தோம். இங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. சண்டேன்றதுனால ரொம்ப கிரௌடா இருந்துச்சு. எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. நாங்க எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப ஹாப்பியானோம். தொடர்ந்து திருவள்ளுவர் சிலை, கண்ணாடி பாலம், விவேகானந்தர் நினைவு மண்டபம், மகவதி அம்மன் கோயில் உள்ளிட்ட சுற்றுலா தலங்களை காண மக்கள் ஆர்வம் காட்டினர். பிரேசில் நாட்டில் நடுவானில் ஹாட் ஏர் பலூன் தீப்பற்றி எரிந்த விபத்தில் 8 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். பிரேசிலின் சாண்டோ கட்டரினா என்ற பகுதியில் வெப்பக்காற்றில் பறக்கக்கூடிய ஏர் பலூனில் 21 பேர் பயணம் செய்தனர். வானில் பறந்து கொண்டிருந்த போது பலூன் மீது தீப்பொறி விழுந்ததால் திடீரென தீப்பற்றி எரிய ஆரம்பித்தது. இதனால் அந்தரத்தில் இருந்து பலூன் கீழே விழுந்தது. பலூனில் பயணம் செய்த 21 பேரில் 8 பேர் உயிரிழந்த நிலையில் மற்றவர்கள் படுகாயமடைந்தனர். சிலர் ஆபத்தான கட்டத்தில் உள்ளதாக கூறப்படுவதால் உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது.